இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிறைந்த சபைக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கம். ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனியா வந்திருக்கிறேன். என்கிட்ட வந்தது வராத மாதிரி இப்படி யாரும் தப்பு தப்பா பேசுறேன். நான் அப்படி ஒண்ணு பேச மாட்டேமா. நான் நல்ல பையன். எல்லா பெண்கள் எல்லாமே எனக்கு அக்கா தங்கச்சி அம்மா அப்படிதான் நான் நினைப்பேமா. கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணியாச்சுங்க. அப்புறம் எப்படி பெண்கள் எல்லாம் அக்கா தங்கச்சி பொண்டாட்டி தவிர்த்து மீதி எல்லாம் அப்படியா? சரி சரி. நீ ஏதோ பாட்டில் விடுவியாமா? என்னமா பாட்டில் பாட்டில் விட்டா கிழிச்சிட்டு போயிருமே. ஐயோ பாடல் பாடுவியா? பாடல் பாடல் அது மஞ்ச மஞ்ச ஜீலக்காரி மாமத்து கூடக்காரி. அது மஞ்ச மஞ்ச ஜீலக்காரி மாமத்து கூடக்காரி. அது மாமத்து பாக்கையில கோரவ கோமணத்தை தூக்குதாடி. இருந்தாலும் போனால் போகட்டும். சீராடி இருக்கும் தெய்வீக சபை. தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நமது அருமை தாய்மார்கள் அனைவரும் கடல் அலை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது சக்தி விநாயகர் நாடக சபா சார்பாக முதற்கண் முத்தான பணிவான வணக்கம். அம்மம்மா இருந்தாலும் இப்பெருடைய புண்ணிய சபையிலே இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? அர்ஜுனன் வில்வளைப்பு பாஞ்சாலி திருக்கல்யாணம். உண்மைதான். அர்ஜுனன் வில்வளைப்பு அல்லது பாஞ்சாலி அம்மன் திருக்கல்யாணம். பாலமுருகனுக்காக பாத யாத்திரை தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வைத்த நாடகம். அப்படிப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யாரு, என் பெயர் என்ன, ஏதாவது தெரியுமா? நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன, நீ யாரு? யார் வீட்டு பாப்பா? நீ யார் வீட்டு பாப்பா சொல்ற மாதிரி அந்த ரங்கத்தும் மாதர்களும் வெற்றிட நான் சுந்தரமாய் வாழ்ந்து வரக்கூடிய என் பெயர் தான்
கோகிலா தேவி. அழகான பேர். அம்மாவுடைய பேரோ கோகிலா தேவி. உண்மைதான். சரியம்மா. கோகிலா தேவியான ஆண் இருந்தாலும் செங்கமலா நான் எப்படி பிறந்தேன்? நீ எப்படி பிறந்தியா எனக்கு தெரியாதம்மா. நான் அம்மா சுலபமா பிறந்தேன். எப்படி? அம்மா சமை என்ன முட்டிட்டதுறியா? இல்ல பொடக்காடி கேக்குது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஆமா. அம்மம்மா என் பெயர் கோகிலா தேவியாக இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருக்குனே? அம்மா முந்தி தவம் கணக்கு. என்னடி பண்ற? ஆம்புலன்ஸா? செங்கமலம் அவங்களாம் தாய்க்குளம். அவங்களாம் தாய்க்குளம், அப்படி பேசக்கூடாது. 10 மாதம் தோல் நடிக தொடர் நடிக தன் அங்கத்திலே சுமந்து ராரி ராரி தூரி தூரி என்று பெற்றெடுத்த என் தாயார் பேரும் கனகவல்லி அம்மையார். சரி. தந்தையார் பேரும் கனகராஜன். கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் பெண் மகளாக நான் பிறந்து 16 நிறைய பருவமங்கை ஆனவுடனே எனக்கு திருமணம் செய்து வைத்தாரடி. கணவர் யாரம்மா? என் கணவர் யாரு? அது எப்படியே வாயால சொல்றது? நல்லா அப்படி பொட்டி மாத்தாது திரும்பிங்க. நல்லா புரு புரு புரு. அப்படி இல்லடி, கற்புடைய பெண்கள் யாவருமே தன் கணவர் பேரு வாயால சொல்லவே கூடாதான். கற்புடைய பெண்கள் கணவனுடைய பேர் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன நீ சொல்ல? ஏன் என்ன அவசியரியா? சொல்லுமா. என் கணவர் பேர் என்ன? அவர் மாலா முடித்தாரடி. கணவனுடைய பேர் என்னம்மா? என் நாட்டின் பெயர் என்ன முதலில்? நீர்வளம் ஜடவளம் நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி. நீர்வளம் நிலவளம் ஜடவளம் அனைத்தும் பொருந்திய நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி. அந்த பூமியின் பேரோ பாஞ்சால தேசம். நீர்வளம் நிலவளம் என்று சொல்லக்கூடிய பச்சை பசுமையாக வாழ்ந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி. உண்மைதான். பாஞ்சால தேசத்தை ஜெகத்தோடு பட்டம் கட்டி ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயரோ பாஞ்சால ராஜன். ராஜன் உனது கணவர்? உண்மைதான். பாஞ்சால ராஜன் கோகிலாவதி. கோகிலா தேவிக்கும் பாஞ்சால மன்னனுக்கும் குழந்தைகள் எத்தனை சாமி? சரியாக எங்களுக்கு 2 பேர். 2 குழந்தைகள். உண்மைதான். அப்படி என்றால் 2 கோடி இருக்கு. வளவளம் இருக்குது. எதுக்கு? 2 குழந்தை பெற்றிருந்தால் நம்ம வரி கோச்சுக்காய் இருக்குது இல்லையா? அது போல 2 கோடி இருக்க வேண்டும் அல்லவா? 2 கோடி. அதெல்லாம் இங்க இல்லடி. இல்ல. ஓய். நேத்து சாயந்திரம் நேத்து சாயந்திரம் எங்க பாட்டி பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. சரி. சீல சாய்க்கிட்டு பாவாட புறா எல்லாம் அவுத்தஞ்சிட்டா. புறாவா? புறா. சரி. அத்தாமா பாடி. இந்த கண்ணுக்குட்டிக்கு பாடின்னு சொல்லி யார் செத்து போயிட்டாங்க ஓயால? ஆமா. அதெல்லாம் அவுத்து போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அல்லையில நாம ஜண்டாபுரம் சந்தையில் வாங்கணுமே கோச்சக்காய் 30 ரூபாய்க்கு. ஆமா. வரி வரி எடுத்துக்கிற கோச்சக்காய். ஆமா. அந்த வரி வரி கோச்சக்காய் ஆட்டம் 5-6 தடுப்பு. இப்படி என்ன கேட்டேன்? இந்த தடுப்பு உங்க பெரியப்பா பிறந்தது, இது உங்க சித்தப்பா பிறந்தது.
இந்த கதையை கேளு, கோமாளி கதைய. இது உங்க பெரியப்பன் பிறந்தது, இது சித்தப்பன் பிறந்தது, இது நடாலு பிறந்தது, இது கடிச்சால பிறந்தது, இது தானா ஒப்பம் பிறந்தது அப்படின்னு ஒவ்வொரு கோட்டுக்கும் பாட்டி அடையாளம் சொன்னான். இல்லையம்மா, இதா நாங்கள் சரியாக குழந்தைகளை எப்படி வெற்றெடுத்தோம் தெரியுமா? அசாத வெத்தலை போட மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு சுண்ணாம்பு பத்திரியா? வேற நயன்தாரா வயசு 27. இது சினேகா வயசு 18. இது நாகதோஷம், இது செவ்வாதோஷம். ரெண்டுக்குமே கல்யாணம் ஆகல. ஆகலையா? எப்பதான் ஆகும்? பொண்ணு காட்டிட்டு சண்டாபுரம் தொழில் வராங்க, மறுபடியும் ஓடி போயிடுறாங்க. ஓ சரி தோசைப்படி அப்பம்மா நல்ல இடமா தான் கூட்டிட்டு வா. எங்க? ஆளுக்கு 50 பவுனு. சேலம் போயிடல சவாப்பேட்டைக்கு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. ஆளுக்கு 50 பவுனு. உதச்சா 5 நிமிஷத்துல சண்டாபுரம் போகும் பைக். அந்த மாதிரி ஒரு பைக். என்ன பைக்? அருமையான பைக். என்ன பைக்? ஐயோ எமாக்கா. அம்மம்மா, அதாவது பாரு வெத்தலை போட்டுக்கிட்டு சுண்ணாம்பு பத்திரின்னு அவங்க கவலை அவங்களுக்கு. உனக்கு என்ன தெரியும்? அம்மம்மா, எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி வெகு ஆண்டு காலம் குழந்தைகள் இல்லை. என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம யாருக்கு என்ன பாவம் செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு நினைத்தோம்? பசி என்று வந்தவருக்கு நாங்க இல்லை என்று சொன்னது கிடையாது. தாகம் என்று வந்தவருக்கு நாங்க தாகத்தை தீர்க்காம நாட்டை விட்டு அனுப்பியது கிடையாது. தண்ணி தாமாக வந்தவங்க தண்ணியில போட்டு தோர்த்தல. என் நாட்டுக்கு பிச்சை என்று வந்தவரை நாங்கள் பின்புவாய் என்று திருப்பி அனுப்பியது கிடையாது. இப்படி எல்லாம் நம்ம தான தர்மம் செய்து வந்தாலும் அந்த பாலாபன ஆண்டவன் அவனுக்கு ஒரு குழந்தையை பார்க்கும் அருளவில்லை என்று சொல்லி எங்க நாட்டிலே பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு மகா முனிவர்களின் ஆலோசனை கேட்டு புத்திர காமஸ்ரீ யாகம் செய்தோம். உண்மைதான். ஆமா, அந்த யாகத்திலிருந்து நாங்கள் குழந்தைகளை பெற்று கொடுத்தோம். எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள். ஆமா, என் முதலிலே என் பெரிய மகன் துஷ்டதீமன் ஒரு ஆண் குழந்தை. இரண்டாவதாக அள்ளிச்செல்வமாக அருங்கிலி பாஞ்சாலி என்று ஒரு பெண்ணை பெற்றெடுத்தோம். அம்மம்மா, அப்படி பெற்றெடுத்து வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இப்ப தக்க 16 வயது. 2 பேர் இப்ப வயசு பருவத்துல இருக்காங்க. ஆமா, பையனுக்கு 18 வயசு, பிள்ளைக்கு 16 வயசு. 2 வயசு தான் என்ன பண்ண? ஆமா, சரிமா. அப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தாலும் அடிதினம் உங்களுக்கு என்ன வேலை? காலை எழுந்த உடனே காலை கிடங்கெல்லாம் முடித்து விட்டு 1000 தான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா? அதனால முழுத்தி முழுகி நீராடி விட்டு என் கணவராகப்பட்ட என் தெய்வத்தை போய் வணங்குவது எனது வேலை. அப்படி எல்லாம் இருந்தாலும் என் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, என் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அதனால என் மகனையும் மகளையும் அழைத்து வருகிறார்.